சேலம் மல்லூர் பகுதியில் சரக்கு லாரி மோதி 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தமிழ் செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழ் செல்வன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலம் மல்லூர் அருகே உள்ள திப்பம்பட்டி பகுதியை சேர்ந்த சென்னன் என்பவர் கூலி தொழில் செய்து வருகிறார். இவர் தனது மகள் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வீட்டிலிருந்து சமயபுரம் கோயில் செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மல்லூர் பகுதியில் உள்ள பைக் ஸ்டாண்டில் நிறுத்துவதற்காக தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது சேலத்திலிருந்து நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த உளுத்தம்பருப்பு ஏற்றி சென்ற லாரி மோதியதில் இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே சென்னன் மற்றும் அவரது மகள் சுதா, பேரன் விஷ்ணு ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பின்னர் இது தொடர்பாக மல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த காவல்துறையினர் லாரியை இயக்கி வந்த ஓட்டுநர் சுந்தரராஜனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த விபத்தில் உயிரிழந்த சென்னன் மற்றும் அவரது மகள் சுதா, பேரன் விஷ்ணு ஆகிய மூவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பகுதி அதிக அளவில் விபத்து ஏற்படும் பகுதியாக இருக்கிறது. பொதுமக்கள் சாலையை கடக்கும் போது முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாத காரணத்தினால் விபத்து தொடர்ந்து ஏற்படுத்த வருவதாக இப்பகுதியில் இருக்கும் பொதுமக்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் சாலை விபத்தில் கோவிலுக்கு செல்வதற்காக சென்ற போது லாரி மோதி உயிரிழந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே போன்று இந்த மூவரில் ஒருவர் இந்த 7ஆம் வகுப்பு அரசு பள்ளியில் பயின்ற ஒரு மாணவன் இன்று விடுமுறை நாளை விடுமுறை என்பதால் இன்று கோயிலுக்கு செல்லலாம் என்ற நிலையில் தனது குடும்பத்துடன் சென்ற நிலையில் இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் மூவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களுக்கு நன்றி தமிழ் செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.